சமூகத்துல பரிசுத்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா உன்னை வெண்கல அலங்கமாய் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக அந்த வசனம் வாசிமா, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யார் யுத்தம் பண்ணாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவனுடைய கரம் உன்னால இருக்குது. அடுத்தது, ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, ட்ரை பண்ணி பாக்குறாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறது, இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது இல்ல. சத்துரு கூட நம்ம சில இடத்துல எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வரோம், எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ காரியம், சரீரத்தில் எவ்வளோ பலவீனம், ஆனாலும் அவனை நம்மள ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லிவிட்டு மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். யார் சொல்றது? கர்த்தர் உன்னை வெண்கல அலங்கமா மாத்துறதில்ல, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும்